மதுரை வைகை ஆற்றில் குப்பைகளை கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐந்து மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விவசாய தேவையை பூர்த்தி செய்யும் நதியாக இருக்கிறது வைகை. வைகை ஆறு பாயும் இடங்களில் விளாங்குடி முதல் விரகனூர் வரையிலான பகுதியில் குப்பைகள் அதிகளவு கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து மதுரையைச் சேர்ந்த வைகைராஜன் என்ற நாகராஜன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதற்கு மதுரை மாநகராட்சி பதில் அளித்துள்ளது. மதுரை மாநகராட்சியில் ஒரு மாதத்திற்கு எத்தனை டன் குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது என்ற கேள்விக்கு 25,500 டன் என்று பதிலளிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியின் 5 மண்டலங்களில் மட்டும் ஒரு நாளைக்கு 850 டன் குப்பை எடுக்கப்படுவதாகவும் அதில் 10 விழுக்காடு நெகிழி குப்பைகள் பிரித்து எடுக்கப்படுவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் குப்பைகளை கொட்டுவோரை கண்காணிக்க கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு முக்கியமான இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி எல்லைப் பகுதிக்குள் இறக்கும் குதிரை, ஆடு, மாடு, நாய் உள்ளிட்டவை எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுகின்றன என்ற கேள்விக்கு அவனியாபுரம் வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் தனியாக உள்ள இடத்தில் அடக்கம் செய்யப்படுவதாக மாநகராட்சி பதிலளித்துள்ளது. இந்நிலையில் மதுரை வைகை ஆற்றில் குப்பைகளை கொட்டுவோர் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே வைகை ஆறு மாசுபடுவதை தடுக்க முடியும் என வைகைராஜன் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மதுரை மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமாரிடம் கேட்டபோது வைகை ஆற்றில் குப்பைகளை கொட்டுவோர் மீது தயவு தாட்சணையின்றி அபராதம் விதிக்க நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என தெரிவித்தார். மேலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்க மாமன்ற கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு.